யாம் ஒசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா பாடு. ஒசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா. ஒசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா. சின்ன மரி மீதிலேறி அன்பர் பவனி போனார். சின்ன மரி மீதிலேறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஒசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா. ஒசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு. பாவமதை போக்கவும் எப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் எப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறான். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறான். ஒசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா. ஒசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா. பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்வோம். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்வோம். ஒசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா. ஒசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா. ஒரு தோளை நாயிற்றில் நம் ஒரு பாதம் பணிவோம். ஒரு தோளை நாயிற்றில் நம் ஒரு பாதம் பணிவோம். கூடியருள் பெற்று நாமும் திரியரை போற்றுவோம். கூடியருள் பெற்று நாமும் திரியரை போற்றுவோம். ஒசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா. ஒசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா. முன்னும் பின்னும் சாலும் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூரி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூரி பாடுவோம். ஒசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா. ஒசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா. அல்லேலூயா. சரி, யோவான் 12ஆம் அதிகாரத்திலே, யோவான் 12ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம், அந்த 13வது வசனத்திலே வாசிப்போம். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆகவே அந்த 12வது வசனத்திலே மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். ஆகவே இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு இல்லையா? குருத்தோலை ஞாயிறு எல்லா சபைகளிலையும் மற்ற சபைகளிலே இன்னைக்கு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு பவனி வருவார்கள். மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே பக்கத்தில் சீயோன் சர்ச்சில் வந்ததான் தெரியல, என்ன இருந்தாலும் போவாங்க. இப்போ இந்த மாதிரி போகலை. இப்போ அவங்க பைபாஸில் போகிறாங்களோ என்னமோ தெரியல, கேட்கணும். மகிமையுண்டா. ஹல்லேலூயா. எங்கள் பகுதிக்கு நீங்கள் உங்கள் பவனி வரலையே அப்படின்னு சொல்லி மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேர் நடக்கிறது இல்லை இல்லையா? கொஞ்சம் தூரம் நடந்துடுறாங்க. முன்னால் அப்படி இல்லை. கிராமங்களிலே தெரு ஃபுல்லாக சுற்றுவாங்க. தெரு எல்லா தெருவையும் சுற்றிடுவாங்க.
எல்லா பகுதிகளையும் போய் குருத்தொலைகளை பிடித்து கொண்டு எல்லா சின்ன பிள்ளைகளையும் சோத்திரம் முன்னால் நிறுத்தி, கிராமங்களிலே ஸ்கூல் பிள்ளைங்களாம் வருவாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. அங்கே உடனே ஏதாவது பண்ணி எடுத்து பிள்ளைகளை இப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி எதையாவது ஒன்றை பண்ணிடுவான். அன்னைக்கெல்லாம் கிராமத்தில் எல்லா பிள்ளைகளும் வருவாங்க, படிக்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் வருவாங்க. கண்டிஷன், நீங்கள் நாளைக்கு காலையில் சர்ச்சுக்கு வந்துடணும். அந்த வாரம் ஃபுல்லாக பாட்டு போர்டில் எழுதி போட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா பவனி செல்லுகின்ற ராஜா ஓசன்னா பாடுவோம். அந்த பாட்டெலாம் என்ன செய்வாங்க, போர்டில் எழுதி போட்டு படித்து பேப்பரில் எழுதிக்கிடணும். கையில் வச்சுருக்கணும், ஒரு கையில் குருத்தோலையை ஒடிச்சு ஸ்தோத்திரம் சுற்றி வருவோம். கத்து மகிமை உண்டாகுது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. அந்த பூவெலாம் கிடையாது. சும்மா ஓலையை கையில் கொடுத்துருவேன். பூ செய்கிறதுக்கு ஆள் கிடையாது இல்லையா, செய்ய தெரியாது. கத்து மகிமை உண்டு. அல்லேலூயா. ஆனால் சரி, எப்படியோ இயேசு மகிமைப்படுகிறார் இல்லையா. ஆமாம், திருவிழா போகும்போது என்ன கூட்டம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ சொல்லலாம், இன்னைக்கு இயேசுவுக்கு ஓசன்னா ரட்சகருடைய நாள். கத்து மகிமை உண்டாகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கிற வந்து கொண்டிருக்கிறார். பழையபடி உங்களை எங்களை சந்திச்சுட்டா உங்களை சந்திப்பார். அல்லேலூயா. நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாட்களிலே அப்போது ஆண்டவராக இயேசு அங்கே வரும்பொழுது குருத்தொலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு போய் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அவர் மகிமைப்படுத்தப்படுகிறவர், அவர் மகிமையின் ராஜா. ஓசன்னா தேவனுடைய ரட்சிப்பு. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ இயேசு வருகிறார் என்ற உடனே ஜனங்கள், பண்டிகைக்கு வந்த ஆட்கள், அந்த பஸ்கா பண்டிகைக்கு வந்த ஆட்கள் எல்லாருமே இயேசுவை சந்திக்கும்படி புறப்பட்டு ஓடினார்கள். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அவங்க எப்படி அவரை வாழ்த்தினார்கள், அவரை வரவேற்றார்கள். மகிமை உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பட்டணத்துக்கு ஒரு மினிஸ்டர் வாரார் அப்படின்னா, முதலமைச்சர் வாரார், பிரதமர் வாரார் அப்படின்னா ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் இல்லையா. மகிமை உண்டு. இப்போ இன்னைக்கெல்லாம் வரவேற்பு நிறைய கூட்டங்கள். மகிமை உண்டு. அல்லேலூயா. ஆமாம், டீமாக எல்லாம் போகிறாங்க. இப்போ அதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த வரவேற்கிறதுக்குன்னு போகும்போது அவங்க எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல திட்டங்களை அறிவிப்பாங்க இல்லையா. அந்த ஆளுகை செய்யக்கூடியவங்க வந்தால் இது நல்ல திட்டங்களை இன்றைக்கி அறிவிக்க போகிறாங்க, நல்ல காரியத்தை செய்ய போகிறாங்க. இன்றைக்கி ஸ்தோத்திரம், அதை நான் சொல்லக்கூடாது. இன்றைக்கி மற்றவங்கெல்லாம் கூடும்பொழுது அவங்களுக்கு ஒரு நிறைய பேர் பேசுவாங்க. எங்கெல்லாம் பக்கத்தில் பேசுவாங்க. ஒருத்தர் இருக்கிறார், அவர் கையில் 2 வேனுக்கு ஆள் வச்சுருப்பார். அவர்கிட்ட பேசுவாங்க. இன்றைக்கி கூட்டம் நாளைக்கு இருக்குது, நீங்கள் 2 வேனுக்கு ஆள் ஃபுல் பண்ணி கொண்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்பாங்க. கொண்டு வந்துடலாம். நபருக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு அப்படிலாம் கேட்டு எல்லாம் பேச கஷ்டமாக இருக்கும். மகிமை உண்டு. அல்லேலூயா. சரி, ஆகவே நல்லது செய்யக்கூடிய தலைவர்களை, நல்லது செய்யக்கூடிய ஆளுகை செய்யக்கூடியவர்களை எதிர்பார்ப்பு வித்தியாசமாக இருக்கும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் இது உலக பிரகாரமாக நடக்கிற காரியம். ஆனால் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ரட்சிப்புங்கிறது மிகவும் உலகத்திலே அவசியமான ஒன்று. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாம் நமக்கு இலவசமாக கொடுக்கலாம். ஆனால் ரட்சிப்பும் இலவசம், அது கிருபையினாலே. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உன்னதத்திலே இருந்து வருகிறவருக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை வாழ்த்தினார்கள், ஸ்தோத்திரம் பண்ணினார்கள், அவரை துதித்து ஆர்ப்பரித்து அவரை சந்தித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. காரணம் என்ன? எனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாக பண்டிகை நாட்கள், அது பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை என்று சொன்னால் விடுதலையின் பண்டிகை. அது வேதத்தில் அந்த யாத்ராமல வாசிக்கிறோம், பிரமாண புஸ்தகத்தில் உபாகமத்தில் வாசிக்கிறோம், என்ன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பஸ்கா பண்டிகை, பஸ்கா பண்டிகை. பஸ்கா அடிக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அன்றைக்கே ஜனங்கள் அவங்க சாரியா கூட்டமாய் எகிப்தில் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பஸ்காவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டதனாலே நமக்கு ஒரு பெரிய விடுதலை. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அது கொரிந்தியரில் நம்ம வாசிக்க முடியும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அது 1 கொரிந்தியர் 5:7 வாசிக்கிறோம். நம்முடைய பஸ்காவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா.
அன்னைக்கு ஆட்டுக்குட்டி அடித்தார்கள், அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்காலிலே பூசினார்கள். இரத்தம் பூசப்பட்ட குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அன்னைக்கு ஜனங்களுக்கு பெரிய விடுதலை உண்டாயிற்று. ஆனால் இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பஸ்காவாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பாவம் அறியாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் அடிக்கப்பட்டதுனாலே, அவர் இரத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறதுனால, இரத்தத்தினால நமக்கு ஒரு பெரிய மீட்பு. கத்மயம் உண்டு. அல்லேலூயா. பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து, வியாதியில் இருந்து, நம்ம இதெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோமோ அதில் இருந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு ஒரு பெரிய மீட்பு. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பஸ்கா பண்டிகையுடைய நாட்களிலே, உலக ரீதியாய் கொண்டாடப்பட்ட அந்த நாட்களிலே, உண்மையான பஸ்காவாய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்து வரும் பொழுது, இதோ இரட்சகர் வருகிறார், என்னை மீட்கிறவர் வருகிறார், என்னை மீட்கும்படி, என்னை ரட்சிக்கும்படி, என் சாபத்தை மாற்றும்படி, என் வியாதிகளை மாற்றும்படி இதோ வருகிறார் என்று சொல்லி, உன்னதத்திலிருந்து வருகிற இவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா என்று சொல்லி குருத்தொழிலை பிடித்து கொண்டு கரங்களை உயர்த்திய வண்ணமாய் அவரை மகிமைப்படுத்தினார்கள். அது மகிமுண்டாவதாக. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எது கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் ரட்சிப்பு நமக்கு கிடைக்குமானால் அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. நம்ம பிறந்த நாள், நம்முடைய பிறந்த நாளை நம்ம எழுதுகிறோம். அதே போல் நம்ம திருமண நாளை ஞாபகம் வச்சு எந்த நேரம் ராத்திரி எழுப்பி சொன்னாலும் சொல்லிடுவோம் இல்லையா? பிறந்த நாள் சொல்லுவோம், திருமண நாள் சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளை பிறந்த நாளை வரிசையாக சொல்லுவோம். கத்துமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாளை சொல்ல முடியாது, மறந்துடுவோம். கத்துமயம். அல்லேலூயா. நம்ம ஞானஸ்தானம் எடுத்த நாளை நம்ம ஞாபகமாய் வைத்திருக்கணும். கத்துமயம் உண்டாவது. அல்லேலூயா. நான் ஒரு நாளைக்கு அந்த நோட்டை எடுத்து வாசிக்கிறேன், சரியா? கத்துமயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம ஞானஸ்தானம் எடுத்தது ரட்சிக்கப்பட்ட நாள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற நாள் அந்த ஞானஸ்தானம் ஆராதனை. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை ஞாபகம் வச்சிருக்கணும். எந்த நாளை கொண்டாடுகிறோமோ இல்லையோ, இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட நாள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருந்து, எல்லா அக்கிரம பாவத்தில் இருந்து ஆண்டவர் என்னை வேறு பிரித்த ஒரு நாள், என்னை புது மனுஷியாக, புது மனிதனாய் மாற்றின ஒரு நாள். யாருக்கும் கிடைக்காத ஒரு ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு ஓடினார்கள். இதோ என்னை ரட்சிக்கிறவர், என்னுடைய பட்டணத்தை, என்னுடைய தேசத்தை, என்னுடைய ஜனங்களை ரட்சிக்கிறவர், என்னை ரட்சிக்க, என் குடும்பத்தை ரட்சிக்கிறவர் இதோ வருகிறார் என்று சொல்லி ஆர்ப்பரிப்போடு அவரை வரவேற்றார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த கீழே வாசிப்போம். 14 வாசிக்க. 12, 14. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, இதோ உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரம். அதை அவங்க எங்கே வாசிக்கிறோம்? நம்ம சகரியா புஸ்தகத்தில் அது 9:9 நம்ம தீர்க்கத்தில் சொல்லப்பட்டது. சகரியா 9:9 அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போ அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, நீ பயப்படாதே, உன் ராஜா வருகிறார், நீ பயப்படாது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நீ பயப்படாது, உன்னை ரட்சிக்கிறவர், உன் பாவத்தை போக்குகிறவர், உன் பாவத்தை மாற்றுகிறவர், சாபத்தை மாற்றுகிறவர், வியாதிகளை மாற்றக்கூடிய. பயப்பட வேண்டாம், நீ கலங்காத, பயப்படாதே. சீயோன் குமாரத்தியே, சீயோனுக்காக முன்குறிக்கப்பட்ட சீயோன் குமாரத்தியே, நீ பயப்படாதே, இதோ உன் ராஜா வருகிறார், உன்னை ரட்சிக்கிறவர், உன்னை விடுவிக்கிறவர் வருகிறார், நீ பயப்படாத. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. 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 இதே போல வசனம் உண்டு, வாசிப்போ. அந்த ஸ்தோத்திர செப்பனியா 3ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம், இதுக்கேற்ற ஒத்த வசனம், இது சம்பந்தப்பட்ட வசனம். செப்பனியா புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் அந்த 16வது வசனத்தை வாசிப்போம். செப்பனியா வாசிங்கள். பக்கம் 1089. அந்நாளிலே சீயோனை பார்த்து என்று சொல்லி போதும். அதாவது 15 வாசிப்போ. 14. சீயோன் குமாரத்தியே, நீ கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு நீ மகிழ்ந்து களிகூர். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். சீயோன் குமாரத்தியே, நீ கெம்பீரித்து பாடு. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. எருசலேம் குமாரத்தியே,
நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு, நீ சந்தோஷப்படு, பயப்படாத. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், உன் தீமைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றினார். இனி தீங்கை காணாதபடிக்கு அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கம்பீரித்து பாடு, பயப்படாதே, நீ சந்தோஷப்படு, மகிழ்ந்து களி கூறு. அவர் உன் ஆக்கினைன்னு சொல்வது உனக்கு வைத்திருக்கிற தண்டனை, உன் ஆக்கினை. மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. உன் பாவத்துக்கும் சாபத்துக்கும் வைத்திருக்கிற தண்டனை, ஆக்கினை, அந்த ஆக்கினைகளை அவர் அகற்றி விட்டு உன் சத்துருக்களை விலக்கி விட்டு உனக்குள்ளே வாசம் பண்ணக்கூடியவர் வந்து கொண்டிருக்கிறார். மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் குருத்தோலை ஞாயிறு. ஆண்டவர் நம்மளை சந்தோஷப்படுத்தும்படியாக, எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் அவர் மாற்றும்படியாய் அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து அவரை எதிர்கொண்டு ஓடினார்கள், வரவேற்றார்கள். ரட்சிக்கிற தேவன் ஆண்டவராய் இயேசு வந்து கொண்டிருக்கிறார். என் பயத்தை மாற்றும்படியாக, எனக்கு வைத்திருக்கிற ஆக்கினைகள், எனக்கு வைத்திருக்கிற நியாய தீர்ப்பு, எனக்கு வைத்திருக்கிற தண்டனையை அவர் மாற்றும்படியாக, என் சாபத்தை மாற்றும்படியாக, என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களை அவர் அகற்றி போடும்படியாக, எந்த தீங்கையும் நான் காணாதபடிக்கு அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணும்படி என் ஆண்டவர் இயேசு வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. அதுதான் குருத்தோலை ஞாயிறு. இந்த குருத்தோலை ஞாயிறு என்றால் என்னை ரட்சிக்கிறவர் வந்து கொண்டிருக்கிறார், என்னை ரட்சிக்கிறவர் வந்து கொண்டிருக்கிறார். என் சாபத்தை மாற்றக்கூடியவர், என் பயத்தையும் கலக்கத்தையும் மாற்றக்கூடியவர். பயப்படாது என்று சொல்லி நான் கெம்பிரித்து பாடும்படி, மகிழ்ந்து களி கூறும்படி, என்னை களி கூற பண்ணுகிற என் இயேசு வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஓசன்னா, அவருக்கு சோசன்னா, மகிமை. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். அது மகிமை உண்டா. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவராய் இயேசுவுக்கு ஓசன்னா. அல்லேலூயா. என்னை களிவுற பண்ணும்படியாக, எனக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கும்படியாக, என்னை மீட்கும்படியாக, எனக்குன்னு வைத்த, எனக்குன்னு இருந்த தண்டனையை, அந்த ஆக்கினையை அவர் அகற்றும்படியாக, என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களை விலக்கும்படி என் இயேசு வந்திருக்கிறார். என்னை சந்திக்கும்படி அவர் வந்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த யோவானிலே அந்த 12ஆம் அதிகாரத்திலே, அந்த 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலே அந்த 18 வாசிப்போம். 18. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினாலே அவர் அற்புதங்களை செய்கிறவர் வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, என் பயத்தை மாற்றுவது மாத்திரமல்ல, எனக்கு வைத்திருக்கிற தண்டனையை அவர் அகற்றுவது மாத்திரமல்ல, என்னை சூழ்ந்திருக்கிற சத்துருக்களை விலக்கிறது மாத்திரமல்ல, அவர் என்னை சந்தோஷப்படுறது மாத்திரமல்ல, அவர் அற்புதங்களை செய்தவர் வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்தவர். அவர் எனக்கும் அற்புதம் செய்யும்படி அவர் வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை சொல்லுமா. அல்லேலூயா. அந்த குருத்தோலை ஞாயிறு என்றால் எனக்கு அற்புதம் செய்யும்படி வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வருகிறவருக்கு ஓசன்னா, ஓசன்னா, ரட்சிப்பு. என்னை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, அவர் வருகிறவர் அற்புதங்களை செய்தவர், அற்புதங்களை செய்தவர், அற்புதங்களை செய்யக்கூடியவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு அற்புதம் செய்யும்படி, என் குடும்பத்துக்கு அற்புதம் செய்யும்படி, என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படி, என் வாழ்க்கையில, என் சரீரத்தில் அற்புதம் செய்யும்படி, என் ஊழியத்தில் அற்புதம் செய்யும்படி வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஓசன்னா. அல்லேலூயா. அவருக்கு ஓசன்னா, அவருக்கு மகிமை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்மை ரட்சிக்கிறவர், இயேசு நம்மளை விடுவிக்கிறவர், நம்ம சாபத்தை மாற்றுகிறவர். நமக்குன்னு வைத்த ஆக்கினை தீர்ப்பு, நமக்குன்னு வைத்திருந்த தண்டனையை அவர் மாற்றும்படி உன்னதத்தில் இருந்து தேவனால் அனுப்பப்பட்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் உண்டாவதாக. அல்லேலூயா. நாம் குருத்தோலையை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, குருத்தோலையை பிடிக்கும் பொழுது நாம் அந்த காரியத்தை நாம் செய்யலை. ஆனால் நாம் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, கரங்களை உயர்த்தி வருகிறவருக்கு ஓசன்னா. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா. வருகிறவருக்கு ஓசன்னா. ஏற்கனவே வந்துட்டார், இன்னைக்கு வந்த மாதிரி நம்ம பழையபடி அதை தியானிக்கிறோம் இல்லையா. எனக்காக வந்தவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் எனக்காக, என் பாவத்துக்காக, என் சாபத்துக்காக,
என்னை மீட்கும்படி, எனக்கு அற்புதம் செய்யும்படி, எனக்கு வைத்த தண்டனையை மாற்றும்படி எனக்காக வந்ததுக்காக ஸ்தோத்திரம், எனக்காக வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். என்னை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு அவர் வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவரை சந்திக்கும்படி ஜனங்கள் ஓடோடி வந்தார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல வாசிக்கிறோம் லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 19ஆம் அதிகாரம் ஒரு எச்சரிப்பின் செய்தியை நான் சொல்லியிருந்தேன். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே, 19ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் அந்த 42வது வசனத்தை வாசிப்போ. உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு 43 வாசிங்க. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி கத்மயம் உண்டாளிலோயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் கழுதின் மேலே அவர் வரும் பொழுது, அந்த நாட்கள் இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே அவர் எருசலேமுக்குள்ளே கடந்து வரும் பொழுது அவர் எருசலேமை பார்த்து அவர் சொல்லுகிறார். ஒரு கூட்ட ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் பட்டணத்தை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவர், ரட்சிக்கிறவர், நமக்காக இரத்தம் சிந்தினவர் அந்த பட்டணத்தினுடைய அலங்கோலத்தை பார்த்தார். அந்த எருசலேம் பட்டணம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறதை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமா இருக்கும். உன்னை சந்தித்த காலத்தை நீ அறியாமல் போனபடினாலே அந்த 42ல் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமா இருக்கும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நான் வரும் பொழுது நீ என்னை சந்தித்து இருந்தா நிலைமை இப்படி மாறி இருக்காது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நாட்களிலே தேவன் கொடுக்கிற அநேக வாய்ப்புகளை நாம் என்ன செஞ்சிருந்தோம், தவற விட்டுறோம். தேவன் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறான். ஜெபம் பண்ண நேரம் கொடுக்கிறான் இல்லையா? ரட்சிப்பதற்கு நிறைய தருணங்கள், நிறைய காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம உடனே சொல்லுவோம், நான் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டனோ, இந்த பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து இந்த காரியத்தில் இருந்து நான் விலகணும். பிரச்சனையே வரும், பிரச்சனைன்னு ஒன்று வரும் பொழுது நம்ம ஒப்பு கொடுக்குறோம் இல்லையா? நான் ஒப்பு கொடுத்த, அதனால சொல்கிறேன், ஒப்பு கொடுத்தவங்க தான், எல்லாரும் ஒப்பு கொடுக்குறவங்க தான். ஆனால் அந்த நமக்குள்ள பிரச்சனை, அந்த வியாதி, அந்த போராட்டங்கள் மாறின உடனே பழையபடி நாம் என்ன செஞ்சதோ அதுக்குள்ளே தான் போகிறோம். நம்ம ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது, போராட்டத்தை சந்திக்கும் பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தோம். இனிமே அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, இனிமே அந்த தவறை பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் முடிவு பண்ணுறோம், பொருத்தனை பண்ணுறோம். ஆனால் எல்லாம் சரியான உடனே திரும்பவும் அந்த பாவத்தை செய்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த எருசலேமை பார்த்து, அந்த தகர்க்கப்பட்ட காரியத்தெல்லாம் பார்த்து நீ உன்னை சந்திக்கிற காலத்தை நீ அறியாமல் போனாய். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. எத்தனையோ தடவை சந்திக்கும்படி இயேசு வரும் பொழுது அந்த எருசலேம் பட்டணம் அவரை மறுதலித்தது. ஆனாலும் கிருபை உள்ள இயேசு அந்த தகர்க்கப்பட்டு கிடக்க, உடைக்கப்பட்டு கிடக்கிற, அலங்கோலமாக இருக்கிற அந்த எருசலேம் பட்டணத்துக்காக கண்ணீர் விட்டு அழுதார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் மனதுருகி உடைக்கப்பட்டு கிடக்கிற எருசலேம் பட்டணத்தை அவர் மறுபடியும் கட்டினார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. எருசலேம் என்றால் சமாதானத்தின் பட்டணம், அது சமாதானத்தின் பட்டணம், அது சியோன். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அது சமாதானம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது. எருசலேம் தகர்க்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் உடைக்கப்பட்டு, சமாதானம் இல்லாமல் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. ஆனால் இயேசு இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறார். இந்த குருத்தொழி ஞாயிறு இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறார். சமாதானத்தை இழந்து பெற்ற சமாதானம் உடைக்கப்பட்டு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு மனஸ்தாபப்பட்டு இரக்கமுள்ளவராக மறுபடியும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் சமாதானத்தையும் அவர் கட்டுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அவர் எருசலேமை கட்டுகிறார், துரத்தப்பட்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதத்திலே அந்த எத்தனாவது சங்கீதம் அது? அந்த சங்கீதம் 147 இல்லையா?
147:2 வாசிக்கிறோம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எருசலேமை கட்டுகிறார், சமாதானத்தை மறுபடியும் கட்டுகிறார். இழந்து போன சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு திரும்ப தருகிறார். அவர் உங்களை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் வியாதிகளை அவர் குணமாக்குறது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு வைத்திருக்கிற தண்டனை விலக்கிறது மாத்திரமல்ல, சத்துருக்களை விலக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்டு கிடக்கிற, தகர்க்கப்பட்டு கிடக்கிற, எருசலேமை போல தகர்க்கப்பட்டு கிடக்கிற சமாதானத்தை அந்த இழந்தவர்களாக அவர் மறுபடியும் சமாதானத்தை ஆண்டவர் கட்டுகிறார், உங்கள் வாழ்க்கையிலே கட்டுகிறார். உங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. சமாதானத்தை இழந்து கிடக்கிற, உடைக்கப்பட்டு கிடக்கிற எருசலேமுக்காக ஆண்டவராக இயேசு அவர் பவனி வரும்பொழுது அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். நீ சந்திக்கிற காலத்தை நீ மறந்து போனாயே. நான் எத்தனை தடவை உன்னை சந்திச்சிருக்கிறேன், நான் எத்தனை தடவை நான் உனக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறேன், நான் எத்தனை தடவை நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். இதெல்லாம் தள்ளிட்டிய. நீ சந்திக்கிற காலத்தெல்லாம், நான் உன்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் என்னை மறுதளிச்சிட்டியே. நீ சந்திக்கிற காலத்தை நீ அறியாமல் போனபடினால சத்துருக்கள் உன்னை எப்பக்கமும் உன்னை நெருக்குகிறார்கள். நீ சந்திக்கிற காலத்தை, உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ அலட்சியம் பண்ணதுனால ஆண்டவராக இயேசு தேவன் நமக்கு எவ்வளவோ வாய்ப்புகளை கொடுப்பார். சின்ன சின்ன தவறுகள் பண்ணும்போதெல்லாம் நமக்கு எதுவுமே நடக்க நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் அங்கீகரிக்கார் போல் இருக்குன்னு நினைக்கிறோம். இல்லை, நம்மோடு கூட பேசிக்கிட்டே இருப்பார். இதை செய்யாத, இதை செய்யாத. சில நேரங்களிலே நாம் அதெல்லாம் தாண்டி போயிடும், சமாதானத்தை இழந்து போகிறோம் இல்லையா? ஆண்டவராக இயேசு இன்னைக்கு மறுபடியும் உணர்த்துகிறார். எத்தனையோ தடவை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட இடையப்படுகிறார். அதை செய்யாத, நீ செஞ்சனா சமாதானத்தை இழந்து போயிடுவா, நீ செஞ்சா உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு போயிடும். ஆனால் உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு சமாதானத்தை இழந்து கிடக்கிற எருசலேமுக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுது கிருபையினால இரக்கத்தினால மறுபடியும் அந்த நகரத்தை கட்டினார். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவராக இருக்கிறார், இயேசு நமக்கு நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை சொல்லுவோம், ஹல்லேலூயா. இயேசு எனக்கு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரசங்கத்தில் பேசலாம், நீங்கள் பைபிள் படிக்கும்போது உங்களோடு கூட ஆண்டவர் பேசலாம். நீங்கள் சில காரியத்தை, சில தவறுகளை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசலாம், உங்களை உணர்த்தலாம். உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த உணர்வு இல்லை அப்படின்னா மரித்து போனவனுக்கு சமம் இல்லையா? இந்த உணர்வுள்ள இப்படி செய்கிறமேங்கிற உணர்வு நமக்கு வரும், இப்படி பேசிட்டோமே அப்படிங்கிற உணர்வு வரும், இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கமேங்கிற உணர்வு நமக்குள்ள வரும் பொழுது நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் கண்டிப்பாக பேசுகிறார். உனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீ தவற விட்டார். அந்த வசனம் ஒன்று கீழே வாசிங்க. சோத்திரம். நாற்பத்தி 42 வசந்த வாசியம். 42 ஆகிலும் இல்லை 20 லூக்கா 19:48 இல்லை லூக்கா 19:42 உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கு. இதுதான் பெரிய காரியம் இல்லையா?
ஆண்டவர் கேடான சிந்தனைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டா திரும்பவும் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த இது வராது. ஒப்பு கொடுத்துட்டா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இப்பொழுது உன் கண்களுக்கு மறைவா இருக்கு. இப்போ உன் கண்களுக்கு தெரியுது எல்லாம் பாவம் தான் தெரியும். திரும்ப திரும்ப செய்யறதுக்கு என்ன வழி அதைத்தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பிசாசு அதை தான் கண்ணு கொண்டு வருவான். ஆனால் சமாதானத்துக்கு ஏற்றவைகள் உன் கண்ணுக்கு மறைவா இருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. நிறைய பேர் தவறுகளை நியாயப்படுத்துகிறோம். செஞ்ச தவறுகள் செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டேங்கிற அந்த மனஸ்தாபம் வரமானுங்க இல்லையா? நியாயப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம நியாயப்படுத்துறது, அது செய்யாத மாதிரியே காட்டுறது. மனசாட்சி சொல்லலை, நான் செஞ்ச தப்புன்னு தெரியல, நியாயப்படுத்துற. இயேசு இன்னைக்கு சொல்றார், உன் சந்திக்கிற காலத்தை நீ விட்டுறாத. உன் பேசுகிற ஆண்டவர் இயேசு பேசுகிற காரியத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவங்களை சந்திக்கிறவரா இருக்கிறார். லூக்கா 7 வாசிக்கிறோம். மரித்து போன வாலிபனை, அந்த விதவியை ஆண்டவரை இயேசு சந்தித்தார். அவனை உயிரோடு கூட எழுப்பினார். இயேசு சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயிர் மீட்சி உண்டாகும். மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ரூத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்தை ஆகாரம் அருளினார் என்றார் என்று வேதம் சொல்கிறது. 1ஆம் அதிகாரத்திலே ரூத்தில் தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது அவர் உங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். உங்களை போஷித்து நடத்துவார். ஆதியாகமம் 50 கடைசியில் வாசிக்கிறோம், அவர் உங்களை சந்திக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். அவர் உங்களை சந்திக்கிறார் என்றால் உங்களை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை உயிரிடைய பண்ணுவார், உங்களை பிரகாசிக்க பண்ணுவார், உங்களை எழும்ப பண்ணுவார். அவர் சந்திக்கும் பொழுது அவர் உங்களை விசாரித்து உங்களை போஷிப்பார். அவர் உங்களை சந்திக்கும் பொழுது உங்க உபத்திரங்களை மாற்றுகிறது மாத்திரமல்ல, பிதாக்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எல்லாரும் கரங்களை தட்டி கத்திர மயம் உண்டோம். அல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் கடைசியில் வாசிக்கிறோம். ரூத்தில் 1ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். நான் பார்த்து சொல்ல நேரங்கள் இல்லை. அவர் உங்களை சந்திக்கும் பொழுது உங்களை விசாரிப்பார். அவர் சந்திக்கிறார் அப்படின்னு உங்களை விசாரிக்கிறார். அவர் சந்திக்கும் பொழுது உங்க பெருமூச்சையை மாற்றுகிறது மாத்திரமல்ல, வாக்கு தத்தங்களை அவர் நினைவு கூர்ந்து அதை நிறைவேற்றுகிறார். அவர் உங்களை சந்திக்கும் பொழுது அவர் உங்களை பலனடைய செய்கிறார், உங்களை எழும்ப பண்ணுகிறார், உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ சந்திக்கிறத நான் விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, நீ சந்திக்கிறத நான் விட்டுறக்கூடாது. நீர் என்னை சந்திக்க வரும் பொழுது, நீ என்னை சந்திக்கும்படியாய் நீ கடந்து வரும் பொழுது நான் அதை அலட்சியம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். உடைந்து கிடக்கிற என் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும். உடைந்து கிடக்கிற சமாதானம் என் வாழ்க்கையில கட்டப்படும். இந்த உலகத்தில் நீ என்னை விசாரிக்கிறவராய், என்னை போஷிக்கிறவராய், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் நீர் வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் குருத்தோலை ஞாயினுடைய ஒரு பகுதி. ஆண்டவரே, என்னை சந்தியும், என்னை ரட்சியும். ஆண்டவரே, நீ சந்திக்கிற வாய்ப்பை நான் விட்டுறக்கூடாது. நீ தேடி வரும் பொழுது எவ்வளவோ தடவை, எத்தனையோ தடவை
நான் அலட்சியம் பண்ணியிருக்கேன். இனி அப்படியெல்லாம் ஆண்டவரே, நீர் என்னை சந்திக்க வரும் பொழுது, நீர் என்னோடு கூட பேசும் பொழுது நான் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லலாம், ஆண்டவரே எத்தனையோ தடவை நான் விட்டுட்டேன். ஆண்டவரே, நீர் என் கூட பேசும்போதெல்லாம் நான் விட்டுட்டேன். நீர் என்னை உணர்த்தும் போதெல்லாம் நான் விட்டுட்டேன், அலட்சியம் பண்ணிட்டேன். ஆண்டவரே, நான் உடைக்கப்பட்டுறக்கூடாது, என் குடும்பம் உடைக்கப்பட்டுறக்கூடாது, என் வாழ்க்கை உடைக்கப்பட்டு வேறக்கூடாது. என்னால் தாங்க முடியாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையை கட்டுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டுங்க. எப்பக்கத்திலும் சத்துரு என்னை நெருக்கிற. ஆண்டவரே, எல்லாமே நல்ல காரியங்கள் எல்லாமே என் கண்களுக்கு மறைவா இருக்கு. என் கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவு உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்மை என் கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, என் கண் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. உம்மை அறியக்கூடாதபடி, வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க கூடாதபடி, நன்மைகளை அறியக்கூடாதபடி என் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, குருடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் போ, கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு உண்டாகட்டும், அறிகிற வாசனை உண்டாகட்டும். குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியின் கீழ் அழிக்கப்படட்டும். குருடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவி வெளியேறு இயேசுவின் நாமத்தில். சிந்தையில விடுதலை உண்டாகட்டும். கண்கள் திறக்கப்பட இயேசுவின் நாமத்தில். உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டவரே, எங்க சபை உமக்கென்று எழும்புன ஆண்டவரே, எங்க கண்கள்லாம் திறக்கப்படணும். செஞ்சதையே நாங்கள் செய்யக்கூடாது. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரிதை யார் என்னை விடுதலையாக்குவார்? இயேசுவினாலே. நான் நிர்பந்தமா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், மறுபடியும் அதை செய்கிறேன், என்னால் முடியல. இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசு உங்களுக்கு பலன் தருவார். நான் இயேசுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் செய்கிறேன், எனக்கு முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். மறுபடியும் தவற பண்ணாதபடிக்கு அந்த உதவி செய்வார். இயேசுகிட்ட கேட்டு அவர் உதவி செய்வார். நிர்பந்தமான மனுஷன் தான். தாய் சொல்லும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கும். துணிஞ்சு செய்யற பாவம் யார் என்ன செய்ய முடியும்? யார் என்ன கேட்க முடியும்? ஏன் இஷ்டம், ஏன் இஷ்டம். யார் என்ன கேட்க கூடாது, யார் என்ன கண்டிக்க கூடாது. துணிகரமான பாவங்கள் யார் என்ன கண்டிக்க கூடாது, யார் என்ன பேசக்கூடாது. எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு ஏதோ அதெல்லாம் செய்வேன். தாவி சொல்லும்போது, பெரிய ராஜா துணிகரமான பாவங்களுக்கு என்னை வேலைக்கு காத்துக்கொள்ள ஆண்டவர். சுத்த இருதயத்தின் சிருஷ்டியும் நான் உனக்கு கவர இல்லையா? தெரியாம செய்யற காரியங்கள் இருக்குது, தெரிஞ்சு செய்யற காரியங்கள் இருக்கிறது, துணிஞ்சு செய்யறோம். யார் என்ன செய்வா, யார் என்ன கேட்க முடியும்? ஏன் இஷ்டம். இயேசு இன்னைக்கு கண்டிக்கிறார், எச்சரிக்கிறார். துணிஞ்சு சேர காரியம், துணிகரமான பாவங்களுக்கு என்னை வேலைக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க. எவ்வளோ கருத்து செய்யறோம். இயேசு பாதுகாட்டியா இருக்கார். நீ காலையில் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார் இல்லையா? நம்ம எதை பேசினாலும் மோசேக்கு விரோதமாய் பேசும் பொழுது கர்த்தர் தான் கேட்டார் இல்லையா? மோசே கேட்டானோ இல்லையோ, கர்த்தர் கேட்டார். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க.
ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுகிறத யார் கேட்டா தெரியுமா? கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டா என்ன நடந்துச்சுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் மோசே என்ன பேசினீங்க அதனால அப்படி சொல்லவே இல்லை. ஐயோ மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அது ஊழியக்காரனுடைய தன்மை. எனக்கு அது வரணும் இல்லையா? என்ன பேசினல அதான் அப்படின்னு நான் அப்படி சொல்கிறது இல்லை. நான் வருத்தப்பட்டிருக்கேன் இல்லையா? இன்றைக்கும் வருத்தப்படுறேன். அப்படி ஆகிடக்கூடாது, அப்படி ஆகக்கூடாது ஆண்டவரே. அவங்க மனம் திரும்பட்டும் இல்லையா? விட்டு கொடுக்கணும். கண்டிக்கிற தவறு அல்ல, கண்டிப்பு நமக்கு எல்லாம் தேவை. கண்டிக்கிற தவறே கிடையாது. ஆனால் கசந்து கொள்ளக்கூடாது. கண்டிக்கணும், தவறை கண்டிக்கணும், உணர்த்தணும். ஆனால் கசந்து கொள்ளவே கூடாது. அது ஆண்டவருக்கு பிடிக்காது. கதுமயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீர் கொடுக்கிற வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கணும் ஆண்டவரை. இன்னைக்கு நான் ஊழியத்தில் சில காரியத்தை காலந்தாழ்த்து நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. சார் கூட சொல்லியிருக்கிறாங்க, சரி அது இப்போ உள்ள வாய்ப்பாக இருக்கும், இதான் சரியான நேரமாக கதறி சித்தம். நான் வேதனைப்படுறேன். இன்னைக்கு பாதி கண்ணு போன பிறகு, பார்வை மங்கின பிறகு ஓடணும்னு நினைக்கிறேன் இல்லையா? 7 மணிக்கு மேலே நிற்க முடியல, சீக்கிரமாக கடந்துடணும்னு பார்க்குறோம். ஏன்? என்னுடைய காரியத்துக்காண்டி விட்டுட்டு ஆண்டவரே. நான் இன்னைக்கு மன கஷ்டம் அழுதுருக்கிறேன். என்னுடைய உடம்பு ஆரோக்கியங்கள், என் பார்வை தெளிவாக இருக்கும் போதெல்லாம் விட்டுட்டனே. இப்போ ஓடுறேன், ஓடிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் ஓடணும்னு நினைக்கிறேன் இல்லையா? மனஸ்தாபப்பட்டிருக்கிறேன், மனஸ்தாபப்படுகிறேன். வாய்ப்புகளை விட்டுட்டமே ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க. என் சபையை பயன்படுத்தி என்னை பயன்படுத்துங்க. நிறைய கிராமங்களுக்கு நான் போகணும். அதுக்காக என்ன தயார் பண்ணுறேன். ஹல்லேலூயா. நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை, நமக்கு கொடுத்த கிருபைகளை, நமக்கு கொடுத்த வரங்களை நம்ம அலட்சியம் பண்ணிடவே கூடாது. தேவன் நமக்கு நல்ல கிஃப்டை வரங்களை கொடுத்துருக்கிறார். அந்த வரங்களை நம்ம கர்த்தருக்காக பயன்படுத்தணும். அதை விட்டுறவே கூடாது. அதை விட்டுட்டோம்னா நாளைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஹல்லேலூயா. எனக்கு கிருபையினால தந்திருக்கலாம், மறுபடியும் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. ஒரு காரியத்தை, ஒரு தாழ்ந்த கர்த்தருக்காக செய்கிற காரியம், கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நம்ம தட்டி கழிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அதை செய்யணும்னு நினைச்சாலும் கிடைக்காது. அந்த இடத்த வேறொருத்தர் நிரப்பிடுவாங்க. தேவன் கிருபை உள்ளவர் தான், ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். கதுமயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களிலே ஒரு காரியம், இன்னைக்கு எல்லா பக்கம் உலகமெங்கும் இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு பவனி செல்லுகிற ஒரு காரியங்கள். ஆனால் நாம் ஒன்று அறிந்து கொள்ளணும். அவன் இயேசுவுக்கு எதிர்கொண்டு ஓடினாங்க. உன்னதத்திலேருந்து வருகிறவருக்கு ஓசன்னா, இதோ ராஜா வருகிறே, பயப்படாத சீயோன் குமாரத்தியே, நீ பயப்படாத, உன்னை மீட்கிற வந்து கொண்டிருக்கிறார். உன்னை மீட்கிறவர், உன்னை ரட்சிக்கிறவர், உன் சாபத்தை மாற்றக்கூடியவர், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர் வந்து கொண்டிருக்கிறார். நீ பயப்படாத. எல்லாருடைய எளிமை, எல்லா எளிமை நின்று, எல்லா எளிமை நின்று, நல்ல ஆண்டவரே இயேசு, இந்த குருத்தோலை ஞாயிறு இன்னைக்கு சொல்லுகிற, அடிக்கடி சொல்ற வசனம் தான் பேசியிருக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி பேசியிருக்கிறேன். ஆவியானவருடைய ஏவுகளினால வித்தியாசமா பேச உதவி செய்தார்.
பயப்படாத. சீயோன் குமாரத்தியே, நீங்க பயப்பட வேண்டாம். உன் ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். சீயோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு, நீ மகிழ்ந்து களி கூறு. அவர் உன் ஆக்கினைகளை அகற்றுகிறவராய் உனக்கு வைத்திருந்த தண்டனையை அகற்றும்படி, உங்களை சூழ்ந்திருக்கிற சத்துருக்களை வெல்லக்கும்படி, எந்த தீங்கும் அணுகாதபடி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் வந்து கொண்டிருக்கிறார். நீ பயப்படாத. உள்ள வரும் பொழுது சீயோன் குமாரத்தியே, நீ பயப்படாதே. எருசலேம் ஜனங்களே, நீ பயப்படாதே. இயேசு வருகிறதுனால ஒரு விடுதலை உண்டு. இயேசு உங்களை சந்திக்கும்படியாய் வந்து கொண்டிருக்கிறார். இதோ ராஜா வருகிறார். இயேசு உங்களை ரட்சிக்கும்படியாய் உங்களை சந்திக்கும்படி வருகிறார். இயேசு சந்திக்கும் பொழுது அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவரை சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய விசாரிப்பு இருக்கும். ஆகாரத்தை கொடுக்கிறார், நம்ம குறைகளை நிறைவாய் மாற்றுகிறார். இயேசு சந்திக்கும் பொழுது நம்முடைய பெருமூச்சை மாற்றுகிறது மாத்திரமல்ல, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறார். வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்காரராய் மாற்றுகிறார். இயேசு சந்திக்கும் பொழுது அவர் உங்களை உயிரோடு கூட எழுப்புவார். உங்களை உயிரடைய பண்ணுவார். உங்க வாழ்க்கையில பெரிய உயிர் மீட்சி இருக்கும், ஒரு பிரகாசம் இருக்கும். கர்த்தர் உங்களை உயர பண்ணுவார். ஆண்டவரே, இந்த ஆண்டவராய் இயேசுவே, நீர் என்னை சந்திக்கும் பொழுது என்னை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, என் சத்துருக்களை விளக்குறது மாத்திரமல்ல, நீர் என்னை விசாரிக்கிறவர். என் பெருமூச்செல்லாம் கேட்டு என் கர்த்தருடைய வாக்கு தத்தம், என் பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை என் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவர். மரித்து போனவனை இயேசு சந்தித்து அவனை எழுப்பினான். தேவன் உங்களை எழும்ப பண்ணுவார். உங்க குடும்பத்தில் உங்களை எழும்ப பண்ணுவார். உங்க வாழ்க்கையை தேவன் எழும்ப பண்ணுவார், பிரகாசிக்க பண்ணுவார். முடக்கப்பட்டிருக்கிற உங்க வாழ்க்கை பொருளாதாரம் அவர் ஆசீர்வதிப்பார். எல்லா முடக்கத்தை அவர் மாற்றுவார், உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அவர் நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். முடக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை மாறும். கொஞ்சம் ஜனங்கள் அற்புதங்களை செய்தவர் வந்து கொண்டிருக்கிறார். நான் அவரை சந்திக்க போறேன். ஏன்னா எனக்கு அற்புதம் நடக்கணும். நான் அவரை சந்திக்க போறேன். நம்ம இயேசுவை சந்திக்கும் பொழுது, அவர் நம்மை சந்திக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கட்டும். என் மகிமைப்படும் ஆண்டவரே. வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதி, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் கர்த்தர் மாற்றும். எல்லாருடைய வாழ்க்கை தேவன் அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை காணப்படும். வந்திருக்க எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா வியாதிகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளின் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கத்த பெரிய காரியங்கள் செய்யுங்க. சார் ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் கண்மலை மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, இந்த மன மகிழ்ச்சியான கால வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆம்பதாவே, இந்த நாளில் பவனி திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. எத்தனையோ பவனிகள் இந்த உலகத்தில் நடந்தாலும் இந்த நாள் தான் பவனியின் திருநாள். ஏனென்றால் நீர் எங்களை ரட்சிக்க வந்த தினம். எல்லோரும் உம்மை பார்த்து
உலக இரட்சகர் இதோ வருகிறார் என்று உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருந்த தினம். அது மட்டுமல்ல, அற்புதங்களை செய்கிறவர் எங்களை தேடி வருகிறார் என்று நினைத்து உம்மை நோக்கி அந்த மக்கள் பார்த்து கொண்டிருந்த தினம். சமாதானத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்க வந்தது என்று அனைவரும் உம்மை நோக்கி பார்த்த தினம். அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கேட்ட சத்தியத்தை நீர் அறிவி, சத்தியத்தின்படி நாங்கள் நடக்கத்தக்கதான கிருபையை நீர் கொடுக்க வேண்டுமாய் அடியேன் ஜெபிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி வந்திருக்கிற மக்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் நீர் ஒரு பூரண விடுதலையை கொடுத்து நீர் அனுப்பும்படியாக அடியேன் ஜெபிக்கிறேன். அப்படி நீ செய்ய போவதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அம்பிதாவே, இன்றைய தினம் நடக்கும் சகல அந்த ஊழியக்கார் கூட்டங்கள், கிராம ஊழியங்கள், அனைத்து காரியங்களையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரே முன்னின்று நடத்தும், வழி நடத்தும். துதி கன மகிமையாகவும் செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, ஜெபத்தை கேளுங்கள். கர்த்தாவே மகிமைப்படுத்தால் எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரையும் ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. எல்லாருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும். குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம் காணப்படட்டும். குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையிலே குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, வேலையிலே சரியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, எல்லாருடைய பொருளாதார பண தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். எல்லா கஷ்டங்கள், நெருக்கங்கள், கடன் பிரச்சனைகள், போராட்டம், வியாதிகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு மாறட்டும். ரட்சிக்கிற இயேசுவே நாங்களும் துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுங்க. இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முடிவுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு